ஐயோ அப்பா, அப்புறம் யாரு மாவு அரைக்கிறது? இந்த வீட்டுல உடம்பு முடியலனாலும் நான் தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கு. 5 பேர் இருக்கீங்கன்னு தான் பேரு தண்டத்துக்கு. கிச்சன் பக்கம் திங்கிறதுக்கு மட்டும் தான் வராங்க. சரிம்மா, இன்னைக்கு கடையில வாங்கிக்குவோம். சரி, இன்னைக்கு கடையில வாங்குவ, நாளைக்கு என்ன பதிலே வர மாட்டேது. நாளைக்கு நான் தானே அரைச்சாகணும். வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து கூட இங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா உங்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு நாளைக்கு சுதந்திரம் கிடைக்க மாட்டேது. பெரிய டவுசர்ட்ட போய் ஒரு நாளைக்கு மாவு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா மூஞ்சி என்னவோ இப்படி மாறுது. முக்கிக்கிட்டு முழங்கிக்கிட்டு போய் வாங்கிட்டு வருவாரு. பெரிய லங்கோடு லவக்கு மாதிரி. ஊழ குசும்புக்கு பேர் போனதே நம்ம வீட்டு டவுசர் தான். சைலண்டா வயலண்டான வேலையெல்லாம் பாக்குது. அது சரி, மூத்த மேடம் பெத்ததாச்சே, வேற எப்படி இருக்கும்? இந்த வீட்டுல யாரு எக்கெடு கெட்டு போனாலும் மூத்த மேடத்துக்கு டயத்துக்கு சாப்பாடு வந்துடணும். அவங்களுக்கு வேற எதை பத்தியும் கவலை கிடையாது. நல்லா குடும்பத்துல கட்டி வச்சாரு எங்க அப்பா. டவுசரை போட்டுட்டு பொண்ணு பார்க்க வரப்பவே சொன்னேன், இந்த ஆள் வேணாம்னு. எங்க நைனா கேட்கல. இன்னைக்கு ஆட்டின மாவு சுமாராதான் இருக்கும், புளிச்சிருக்காது. இஷ்டம் இருந்தா தின்னுங்க, எல்லாம் வெளியே போய் தின்னுங்க. ஏமா, காலையில 11 மணிக்கு சொன்ன விஷயத்துக்காக நைட்டு 10 மணி வரையும் புலம்பிட்டு இருக்கமா? அப்படித்தான் புலம்பு. காது புத்திட்டுறா. Hello